Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இந்த வருடம் 3 மாதங்களை முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அது பெரிய கிருபை தான். உண்மையாகவே எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடக்க முடியாத சூழ்நிலையும் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து இந்த நாளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதமும் புதிய மாதத்துக்கு நேராக வந்திருக்கீங்க. நிச்சயமா இம்மட்டும் நடத்தின என் தேவன் இனியும் நடத்த உங்களை வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில இந்த வாக்குத்தத்த செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் கடந்து வந்த பாதைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த 3 மாதம் கர்த்தர் நம்மை நடத்தினார், தயவாய் நடத்தினார், கிருபையாய் நடத்தினார், ஆசீர்வாதமாய் நடத்தினார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் மீட்டு புதிய மாதத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் காத்தபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்ப போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிப்பீராக, இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த மாதம் நீர் என்ன பேசுவீரோ என்று ஆண்டவரை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் பிள்ளைக்கு ஆண்டவரே நீர் முகமுகமாய் பேசி அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆண்டவரே விரோதமாய் எழுந்திருக்கிற பிசாசுடைய தடைகள் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பிள்ளைகள் உணர்வோடு கூட இந்த பிரசங்கத்தை கேட்க கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். புதிய மாதத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கீங்க. உண்மையாகவே நிச்சயமாகவே கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். சோ இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மீட்டு கொண்ட யாக்கோபை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த மாதத்துல நடத்த போகிறார். ஆமென். அதிலும் விசேஷமாக இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இனி நீங்கள் தோய்ந்து போவதில்லை. இனி வரும் நாட்களில் நீங்கள் தோய்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. என்ன ஆண்டவரே, இப்படி நடப்போம், நான் எப்படி போவேன், அடுத்த மாதம் என்னை எப்படி நடத்த போறீங்க, எனக்கு பயமா இருக்கு, என் ஆத்மாவும் சரியில்லை, நானும் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ தோய்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஏன் இந்த காரியம் நடந்தது என்று இனி நீ குழம்ப வேண்டியதில்லை. இந்த மாதம் கர்த்தர் இந்த 4ஆம் மாதத்துல கிருபையாய் நடத்த போகிறார். நீங்கள் தோய்ந்து போவதில்லை என்று திட்டமாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம எந்த இடத்துல இடறுகிறோம், எந்த இடத்துல சோர்ந்து போகிறோம் என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்துதான் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே, அந்த வாக்குத்தத்தின்படியே நீங்கள் தோய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அடுத்த வசனமாக நம்ம வாசிப்போம். 13ஆம் வசனத்தை அதுல வாசித்தோம் என்றால் வசனம் நம்ம எரேமியா 31:13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகளை கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்கள் தோய்ந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்த மாதத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. எந்த காரியத்துக்கு துக்கத்தோடு நடந்து வந்தீங்களோ, எந்த காரியத்தை குறித்து அதிகமா பேசிக்கொண்டே நடந்தீர்களோ, எந்த காரியத்தை கொண்டு பயத்தோடு நடந்தீர்களோ, அந்த காரியத்துல உங்கள் துக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். தோய்வு ஏன் வருது, துக்கம் ஏன் வருது? ஒரு காரியம் நடைபெறாத பொழுது, ஒரு காரியம் நினைத்த காரியம் நாம கடந்து செல்லும் போது அது ஆசீர்வாதமா இல்லாத பொழுதுதான் அந்த தோய்வு வருகிறது, அந்த துக்கமும் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மாதம் நிச்சயமாய் சாட்சி சொல்லும் மாதமாக நீ துக்கத்தோடு கடந்து வந்த காரியங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கொடுத்த வார்த்தை
வார்த்தை கர்த்தர் கொடுத்த காரியம் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, வாக்குத்தத்தம் ஒன்றும் வீணாய் போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து வரும்பொழுது அது ஆசீர்வாதத்தோடு வருகிறது. அது வெறுமையா அவரிடத்தில் திரும்பி போகாது என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நீ தோய்ந்து போய் துக்கத்தோடு நடந்து வந்த காரியங்கள், துக்கத்தோடு புலம்பின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவர்களை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த மாதம் உங்களை தேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி சாட்சி சொல்லும் விதமாக உங்களை சபையில நிற்க பண்ணுவார். ஆமென். இந்த நாட்கள் நடைபெறும். நிச்சயமா உங்கள் கண்கள் காணும். ஆமென். சோ இதுல ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, லூக்கால ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்னவென்றால் சீஷர்கள், இயேசுடைய சீஷர்கள் 2 பேரும் ரொம்ப துக்க முகத்தோட எம்மாவூர் வழியாக அவங்க கடந்து செல்லுகிறார்கள். அவங்க எந்த துக்கத்தோடு போறாங்க அப்படின்னா, இயேசு இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாரு, இயேசு இவ்வளவு நாள் நமக்கு எல்லாத்தையும் நம்மளோட கூட இருந்து நமக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தார். இப்போது அவர் இல்லையே, அவருடைய பிரசங்கம் இல்ல, அவருடைய வார்த்தை இல்ல, அவர் சொன்ன காரியம் இல்ல, இப்போ அவர் இல்லையே என்று ரொம்ப துக்கத்தோட போகிறார்கள். சோ இந்த நிலவரத்தை கூட இவங்க ரொம்ப சோகத்தோடு கூட துக்கத்தோடு கூட இந்த சீஷர்கள் ரொம்ப கலக்கத்தோடு கூட பேசிக்கிட்டே வராங்க. ஐயோ, ஆண்டவர் இல்லையே, ரட்சகர் இல்லையே, இயேசு இல்லையே, நம்ம கூட இருந்தாரே, நம்மளோட பேசினாரே, நம்மளோட பழகினாரே என்ற அவங்களுடைய துக்கம், 2 பேருடைய துக்கம் பாத்தீங்கன்னா அந்த வழி நடுக பேசிக்கொண்டே வருகிறார்கள். மன வேதனையோடு பேசிக்கொண்டே வருகிறார்கள். அதை கர்த்தர் அறிந்தார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கர்த்தர் சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நீ என்ன பேசி கொண்டிருக்கிற, நீ எந்த துக்கத்தோடு இருக்கிற, என்ன காரியமாக யாரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சோ இப்பொழுது கூட அவர்கள் கடந்து போகும்போது இயேசு அவர்களோடு கூட கடந்து வருகிறார். வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் இரவு நேரங்களிலே நீங்கள் நடந்து போகும்போதோ எங்கெல்லாம் கடந்து போனீங்களோ அங்கெல்லாம் என்ன துக்கத்தோடு பேசிக்கொண்டு போனீங்களோ 2 பேரும், கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் சொல்கிறார், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன காரியம், என்ன சம்பவித்தது என்று கேட்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ரட்சகராக இயேசு ஒருவர் இருக்கிறார். பாருங்க, 2 சீஷர்கள் புலம்புகிறார்கள், மத்த எல்லாரும் காணோங்க, ஆனா இவங்க மட்டும் வழி நெருங்கி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பாதையே துக்கத்தின் பாதை. அந்த பாதை ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்துதான் ஒரு பயம். ஆண்டவரே, இது என்ன நடக்கும், இப்படியே போயிட்டு இருக்குமா, என்ன நடக்குமோ என்ற ஒரு கலக்கத்தோடு கூட அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அந்த பேச்சையும் ஆண்டவர் அசட்டை பண்ணவில்லை. ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்கள் இப்பொழுது கடந்து போனாலும் சரி, கடந்த மாதம் எல்லாம் நீங்கள் புலம்பி இருக்கலாம், ஆண்டவரே இந்த இரவெல்லாம் எனக்கு வலியா இருக்கிறது, ஆண்டவரே இந்த இரவெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாய் தோன்றுகிறது, எனக்கு ஒரு பயமாய் தோன்றுகிறது, நான் எப்படி கடந்து செல்வேன் என்று நீங்கள் மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க ஜெபித்து இருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு நடந்து வருவார். நீங்கள் கடந்து எந்த தூரம் பயணத்தை போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பயணத்தில் அவர் உங்களோடு கூட வருவார். அவர் கேட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து, நீங்க ஏன் இந்த துக்கத்தோடு நடந்து போறீங்க அப்படின்ற காரியங்கள் என்னவென்று கேட்டார். எந்த காரியத்துக்காக நீ கடந்து போற, எந்த பிரச்சனைக்காக நடந்து அழுதுகிட்டு போற, சோ பிரச்சனையா, பண பிரச்சனையா, வியாதியா, பலவீனமா, சோ குழந்தை இல்லாம ரொம்ப துக்கத்தோடு நீங்க ராத்திரி நேரங்களை அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்பு பிள்ளையே, விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கிப்பார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் பேச்சுகளை கேட்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இனி நீ தோய்ந்து போவதில்லை, உன் துக்கம் இன்றைய நாளில் சந்தோஷமாய் மாறப்போகிறது, நீ சோர்ந்து போகாதபடிக்கு இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2 பேர் பேசிக் கொள்ளும் பொழுதே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறாரே. ஆண்டவர் இவ்விதமாய் 3வது ஆளாய் வருகிறாரே, அவர் இவ்வளவு பெரியவர் பாருங்க. அதான் வசனம் சொல்றது, எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிற அவங்க மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம். நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் உறவாடும் பொழுது, நீங்கள் கர்த்தரை குறித்தது சஞ்சலத்தோடு சில வார்த்தைகளை பேசும்போதும் அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ துக்கித்து அழுகிற உங்களுக்கு கர்த்தர் சமாதானம் உள்ளவராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயால விதமாய் வசனம் சொல்லுகிறது, 66வது அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள், அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. துக்கித்து அழுது கொண்டிருந்த நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யார் மகிழ்ச்சியா இருப்பாங்க தெரியுமா? கர்த்தரை பார்க்கிறவர்களும் கர்த்தரை நோக்கி நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் தேடுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். அவ்விதமாக வசனம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் இவ்விதமாய் மகிழ்ச்சியா நடத்த
நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று பயத்தோட பக்தியோட இந்த வேளையில் ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று வந்தாயே, இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், துக்கித்த காரியங்களை கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு ரட்சகர் உங்களோடு இருக்கிறார். இனி நீங்கள் தோய்ந்து போவதில்லை. ஆமென். பாருங்க, எஸ்தர் ராஜாத்துடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் பெரிய யூத குலத்தை அழிக்கும்படியாக ஆமான் எழுந்திருக்கும் பொழுதும் ஆண்டவர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். பிள்ளை ஜெபித்து ஜெயத்தை எடுத்தார். சோ அவங்க கூட இருந்த மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து அந்த பெரிய ஜெயத்தை யூதர்களை காப்பாற்றும்படியான ஒரு காரியத்தில் அவர் இறங்கினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, கடந்த நாட்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் அந்த யூத குலத்தை காப்பாற்றினபடினால அங்கே வசனம் சொல்லுங்க, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காரியம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்த நாள் இது, இந்த காரியம் கர்த்தர் நம்மை மகிமையாய் நிரப்பின நாட்கள் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இவ்விதமாய் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுவார்கள். வாசிப்போம். எஸ்தரிடம் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மகா உறுதியாய் அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். ஏதாவது டைரி இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் தோய்ந்த காரியத்தை, ஆண்டவர் துக்கத்தின் காரியத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு தோய்ந்து போய் சோர்ந்து போய் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் புலம்பினீர்களோ இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு யூத குலம் மிகவும் கலங்கி பயந்திருந்த நாட்களில் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால அந்த வேளையில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எழுதி வைத்து திட்டமாய் உறுதியாய் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கும் நீங்களும் எழுதி வைங்கள். நிச்சயமா இந்த மாதம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பேசிக் கொள்ளும் பொழுதே இயேசு வருகிறார். சோ என்ன நீங்கள் புலம்புகிறீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இயேசு உடனே நின்று எதற்காக என்ன பேசுகிறீர்கள், என்ன ஆச்சு என்று கேட்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவை சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபொழுதும் உங்களை விட்டுவிட மாட்டார். கடந்த மாதம் நீங்கள் எந்த காரியத்துக்கெல்லாம் தோய்ந்து போனீர்களோ, துக்கித்து அழுதீர்களோ, நீங்கள் பயந்து புலம்பீர்களோ, இந்த மாதம் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து சந்தோஷமா நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீங்கள் தோய்ந்து போவதில்லை. கர்த்தர் செய்கிற ரட்சிப்பையும் கர்த்தர் செய்கிற அதிசயத்தையும் உங்கள் கண் காணும். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா தூனமோ ஷாலா ரபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் எல்லாம் பிள்ளைகள் அழுதார்களே, கடந்த மாதம் எல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே புலம்பின எல்லா காரியத்திற்கும் இந்த மாதம் கர்த்தர் நன்மையினால் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் பதிலாய் கர்த்தாவே என்னவென்று நீர் கேட்க வந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கங்களை சந்தோஷமாய் மாறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா காரியங்களை ஆண்டவரே மாறுதலாய் மாற்றுவேன் என்று வந்தபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரப்படுத்துங்க, சுகபல ஜீவனை கொடுத்து நடத்துங்க. ஊழியக்காரியாக அடியேன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவரே எந்த காரியத்துக்கும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு, துக்கித்து ஆண்டவரை தெரியாதபடிக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே அப்பா இவர்களை வழி நடத்தும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எல்லா பலவீனங்களும் நீக்கி ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த வியாதியோ பலவீனமோ அந்த சரீரங்களை அணுகாதபடிக்கு, எந்த இன்ஃபெக்ஷனோ அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் சாட்சியின் மாதமாக இந்த மாதம் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து சபையில சாட்சி சொல்லும் விதமாக மாற்றும் ஆசீர்வதியும் கூட வரும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.